என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். நீ குழம்பி தவித்த விஷயத்தில் உனக்கான வெற்றியினை இன்று உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னை உன் அப்பனாக நினைத்தால் நிச்சயமாக கருப்பன் தருகின்ற வாக்கில் நம் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிடும். நிச்சயமாக இந்த அப்பனின் வாக்கினை நீ தவிர்த்து விட மாட்டாய். என் பிள்ளை, உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் என்ன தெரியுமா? அப்பா, நான் எல்லோருக்கும் உண்மையாக நடந்து கொண்டேன். ஆனால் என்னை ஏமாற்றினார்கள். நான் நேர்மையாக நடந்து கொண்டேன். கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து நின்றேன். கண்ணியத்தோடு எல்லோரிடமும் பழகினேன். அதனால் எல்லோராலும் காயப்படுத்தப்பட்டேன். நியாயம் என்னவென்று எடுத்து பேசினேன். அதனால் என்னை அவமதித்து வெளியே தள்ளினார்கள். சரியான நேரத்தில் தவறு என்கின்ற விஷயத்தில் எதிர்த்து கேள்வி கேட்டேன். அதனால் என்னை நிராகரித்தார்கள். உதவிகளை எல்லோருக்கும் செய்ய தொடங்கினேன். உதவி செய்ததனால் பழிகளை எல்லாம் தூக்கி என் தலையில் போட்டார்கள். தவறுகளை எதிர்த்ததனால் என்னை விமர்சனம் செய்தார்கள். மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் முழுமையாக நம்பினேன். அதனால் என்னுடைய மனதுதான் இப்பொழுது உடைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போலி மனிதர்களிடத்திலிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். ஆனால் இன்று வரையிலும் இவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்று தெரியவில்லை. என் பிள்ளையே, முதலில் இவர்களை எல்லாம் அடையாளம் காண வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நிறுத்திவிட்டு, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இனி உனக்கானது என்பதனை உணர்ந்து கொண்டு, இவர்களுக்கு எந்த வகையிலும் உன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு, உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெறுவதற்கு நீ என்னென்ன முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்து கொண்டிரு. உனக்குள் இந்த குழப்பங்கள் வர வேண்டும், இந்த வாழ்க்கையை நீ வெறுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களினுடைய ஒரே நோக்கமாக இருந்ததனால்தான் நீ எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் நீ சற்று விழித்து கொள்ள தொடங்கிவிட்டாய். ஏனென்றால் எல்லா அனுபவங்களையும் நீ பெற்று கொண்டாயல்லவா? நீ குழம்பவில்லை, தெளிவடைய தொடங்கிவிட்டாய் என்றாலே அது அவர்கள் தலையில் மிக பெரிய பேரிடியாக சென்று விழும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் வாழ்க்கையை அழிக்கவும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் மூலமாக மிக பெரிய தண்டனை கிடைக்கும் என்பது உறுதி. இந்த அப்பன் எப்பொழுது செய்வான் என்பதை நான் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையை, எந்த ஒரு விஷயமும் உன்னை போட்டு குழப்புகிறது என்றால் அந்த விஷயத்தை சற்று ஆறப்போட்டு விடு. ஏனென்றால் மீண்டும் மீண்டும் அதை யோசிக்கும் பொழுது அதிகமாகத்தான் குழம்புவாயே தவிர ஒரு பொழுதும் உனக்கு தீர்வுகள் கிடைத்து விடாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக்கி முழுமையான சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதனை முதலில் நீ உன் மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையை, எப்படியெல்லாமோ வாழ வேண்டிய வாழ்க்கை, நீயோ இது போன்ற தேவையற்ற மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு நொடியையும் வீணடித்து கொண்டிருக்கின்றாய். ஏற்கனவே அதிக நேரத்தை என் பிள்ளை நீ வீணடித்து விட்டாய். இதற்கு மேலும் ஒரு நொடி கூட நீ வீணடித்து விடக்கூடாது. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு, உனக்கு என்ன தேவை என்பதனை புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கையை நோக்கிய பயணத்தில் நீ சரியாக சென்று கொண்டிருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, அது உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள் உனக்கு வரப்போகின்றது. இந்த கருப்பன் உன் அருகில் இருக்கும் பொழுது யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாக அசைத்து விட முடியாது. உனக்கே மனதிற்குள் ஏதும் சரியில்லை என்று தோன்றிவிட்டது என்றால்
உடனே அதிலிருந்து வெளிவருவதற்கு நீ எல்லா முயற்சிகளையும் செய்துவிட வேண்டும். யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று நினைக்கின்றாயோ அவர்கள் முன்னிலையில் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக சரி செய்து கொடுக்காமல் ஓய்ந்து விட மாட்டேன். உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த அப்பனினுடைய கையிலிருந்து தண்டனைகள் உறுதி. தவறு செய்தால் அதற்கான தண்டனையை அனுபவிக்கலாம். ஆனால் தவறுகள் செய்யாமல் ஒருபொழுதும் அதற்கான தண்டனைகளை அனுபவிக்க கூடாது. அப்படி உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த பல தண்டனைகள் இருக்கின்றது. இனிமேல் அது இல்லாததாக மாற்ற முடியாது. ஆனால் செய்த தவறு, நடந்த தவறை திருத்திக் கொள்ள முடியும். என் குழந்தை, நீ சரியாகத்தான் இருந்திருக்கின்றாய். தேவையில்லாமல் தான் உனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் நிரூபித்து காட்ட முடியும். சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும். இவர்கள் நல்லவர்கள் போல நாடகமாடி உன் வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்துவிட்டு அங்கே ஒன்றும் தெரியாதது போல அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கிடைக்கப் போகின்றது. தான் எந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்து அதில் மனமகிழ்ச்சி அடைய துணிந்தார்களோ அந்த விஷயமே அவர்கள் பக்கம் திரும்பிவிட்டது. அவர்கள் செய்த தவறு என்னவென்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. எத்தனையோ சூழ்நிலைகள் அவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டி கொடுக்க முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எப்பொழுதும் தயாராக இல்லை. என் பிள்ளையே, அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்கள் தன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் விட்டு நாளை நடுத்தெருவில் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாராலும் அத்தனை சுலபமாக உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள். பல பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றாய். பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுத்த நல்ல அனுபவம் என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் வரவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னாலன்றி நிச்சயமாக வேறு யாராலும் சரிவர புரிந்து கொள்ள முடியாது என்பதனை நீ உணர்வாயானால் உனக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது. யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நிச்சயமாக கொடுத்து விடவும் முடியாது. நீ நினைத்தால், உன்னுடைய மனது நினைத்தால், உன்னுடைய உறுதி நினைத்தால், உன்னுடைய பயிற்சி நினைத்தால் நிச்சயமாக என் பிள்ளை உன்னால் எந்த ஒரு செயலையும் சாதித்து காட்ட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை நெருங்காமல் செல்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் இவை அல்ல, அவையெல்லாம் பின்னால் ஒளிந்து கிடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு விட வேண்டும். நிச்சயமாக அது உன் கைகளில் வந்து கிடைக்கும் பொழுது உன்னை விட மனமகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் வேறு யாராக இருக்க முடியும்? கருப்பனின் அன்பினால் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையே, கருப்பனின் ஆட்டம் என்பது அத்தனை சாதாரணமான ஆட்டம் கிடையாது. யார் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் செய்ய வேண்டும் என்பது நன்றாகவே இந்த கருப்பனுக்கு தெரியும். அதுபோலத்தான் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், அதற்கு பின்னாலும் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும், நீ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்க நினைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் உனக்கு வேதனையை கொடுத்துவிடும். ஆனால் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வர வேண்டும். இந்த சூழ்நிலைகளை என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும். அதற்கு உனக்கு இந்த கருப்பனின் துணை நிச்சயமாக வேண்டும். நான் இல்லாமல் என் குழந்தை நீ செய்கின்ற எல்லா செயல்களிலும் உனக்கு குழப்பங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
இனிமேலாவது நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு சுற்றி இருக்கின்ற இந்த தேவையற்ற மனிதர்களின் சிந்தனைகளை எல்லாம் ஒழித்துவிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழத் தொடங்கு. இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் கஷ்டங்கள் உன்னை நெருங்கி விடாது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உன் கைகளை நிச்சயமாக வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.